பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவா ஜீவகுமாருடைய நன்றியும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் செலுத்திக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து சிறைப்பட்டவர்களின் விடுதலையும் நியாய தீர்ப்பின் அதிகாரமும் என்ற தலைப்பினிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே நாம் இந்த கருப்பு குதிரனுடைய சிறைப்பட்டவர்களுடைய அந்த விடுதலை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நாம் வரும் வேத பகுதியிலே நாம் தியானிக்கலாம். இந்த சிறைப்பட்டவருடைய விடுதலையானது இயேசு கிறிஸ்துவானவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராய் அவர் காணப்படுகின்றார். ஆனால் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் பிசாசாய் காணப்படுகின்றான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் என்று ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த 3ஆம் வசனம் வரை உள்ள அந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஜெப ஆலயத்திலே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராய் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் சாத்தானை குறித்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்திய விசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் என்று இந்த சாத்தானை குறித்து, சிறைப்படுத்தி கொண்டு போகின்ற கிரிகளை செய்யக்கூடியவன் சாத்தான் என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கர்த்தருக்குரியவர்களே, நாம் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு நான் பார்த்தபொழுது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளை உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்து சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையில் இருந்து
1600 சாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது என்று இங்கே நாம் வாசிக்கும்பொழுது, அதாவது 7 சிங்காசனங்கள் காரியங்கள், 7 ஆளுகை உடைய 7 தீபங்களுடைய அந்த கர்த்தருடைய கிரியைகளை அந்த 7 சிங்காசனத்தில் உள்ளவர்கள் இந்த அடிப்படையிலேயே, அதாவது கிரீடம் உள்ளவர்களாகவும் மற்றும் கருக்குள்ள அறிவாளை உடையவர்களாகவும் மற்றும் அவர்கள் அந்த வெண்மை பரிசுத்தம் நிறைந்த அந்த காரியங்கள் கொண்டவர்களாகவும் நியாய தீர்ப்புக்கு உரியவர்களாகவும் தேவாலயத்தினுடைய காரியங்களை நடப்பிக்கிறவர்களாகவும் மற்றும் ஜெயம் கொள்ளவர்களாகவும் அவர்கள் காணப்பட வேண்டும் என்று இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பான இயேசு கிறிஸ்துவானுடைய கிரியைகளானது அந்த 7 சிங்காசனங்களுடைய 7 நிலைகள் உள்ளவர்கள் இதன் அடிப்படையிலேயே அவருடைய ஊழியங்களும் கர்த்தருடைய சித்தங்களும் கிரியைகளும் காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் இந்த பகுதியிலே இந்த இயேசு கிறிஸ்துவானவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய அந்த கிரியைகளை குறித்து இந்த அடிப்படையிலேயே, இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே தாம் நிறைவேற்றின அவருடைய ஊழியத்திலே அவருடைய கிரியைகளை குறித்தும் சாத்தானுடைய கிரியைகளை குறித்தும் எவ்வாறாக உடன்படிக்கையாக காணப்படுகின்றது என்பதை இந்த முதலாம் முத்திரையும் வெள்ளை குதிரையில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்தை குறித்து நாம் இந்த பகுதியிலே தியானிக்கலாம். தொடர்ந்து இந்த 7 சிங்காசனங்களுடைய அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஊழியங்களிலேயும் இந்த மனுஷகுமாரனுடைய செயல்பாடுகள் எவ்வாறாக காணப்படுகின்றது என்பதையும் இந்த 14ஆம் வசனத்திலிருந்து இந்த 20ஆம் வசனம் வரை சொல்லப்பட்ட அந்த கிரியைகள் எவ்வாறாக அவருடைய ஊழியத்திலேயும் காணப்படுகின்றது என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். மற்றும் இதிலேயும் சிறைப்பட்டவனுடைய விடுதலை குறித்தும் நாம் இதிலே அடங்கியுள்ளதாக காணப்படுவதால் அதன் அடிப்படையிலேயும் இந்த தலைப்பிலேயும் தொடர்ந்து நாம் இந்த 7 சிங்காசனுடைய கிரியைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். மனுஷகுமாரர்கள், அதாவது இதில் சொல்லும்பொழுது, நான் பார்த்தபோது இது வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் என்று இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து இங்கே சொல்லப்படுகின்றது. அதாவது மனுஷகுமாரர்கள் என்று அந்த இயேசு கிறிஸ்துவானுடைய கிரியைகளை குறித்தும் பிசாசனுடைய கிரியைகளை குறித்தும் வேதமானது நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்பதை இந்த மனுஷகுமாரர்கள் என்று சொல்லும்பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசை அழித்து போட்டான் என்று, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று இந்த மனுஷகுமாரர்களை குறித்தும், அதாவது பரிசுத்தமாய் ஜீவிக்கக்கூடிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்தும் அசுத்தங்கள் நிறைந்த கிரியைகளை வெளிப்படுத்துகின்ற அந்த பிசாசனுடைய அந்த 2ஆம் இளைய குமாரனை குறித்தும் வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்.
வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று இந்த இளையகுமாரனாகிய பிசாசை குறித்து, மகன் என்று அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று இந்த பிசாசனுடைய காரியங்களை குறித்து சொல்லப்படுகின்றது. மற்றும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து இந்த உலக படைப்பிலே 2 குமாரர்களுக்கு பிதாவாகிய தேவன் நியமித்திருக்கிற கிரியைகளை குறித்தும் படைப்பை குறித்தும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாயிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற் காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று என்று இந்த 2 குமாரருடைய கிரியைகளை குறித்து சொல்லும் பொழுது, பகலை ஆள பெரிய சுடரும் என்று இயேசு கிறிஸ்துவானுடைய கிரியைகளை குறித்தும், இரவை ஆள சிறிய சுடரும் என்றும் பிசாசனுடைய கிரியைகளை குறித்தும், பிதாவாகிய வானம் என்கிற அந்த கர்த்தருடைய சிங்காசனத்தினுடைய ஆளுகை தன்மையிலே இந்த உலகத்தின் படைப்பிலே அது காணப்பட்டதாக, அது நியமிக்கப்பட்டதாக 2 குமாரருடைய கிரியைகள் பரிசுத்தமும் அசுத்தமும் இந்த உலகத்திலே நிறைவேறத்தக்கதாக அவை இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக பரிசுத்தமான கிரியைகளும் சாத்தான் மூலமாக அசுத்தமான கிரியைகளும் இந்த உலகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உலகத்தினுடைய அந்த மறைப்பொருளான கிரியைகளானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்பொழுது யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். என்று பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று பகற்காலம் என்பது பிதாவுடைய கிரியைகளையும் பரிசுத்தமான கிரியைகளையும் நிறைவேற்றக்கூடியதாகவும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று சொல்லும்பொழுது அந்த பரிசுத்தமான கிரியைகள் செய்யக்கூடாத தடைகள் ஏற்படும் வண்ணமாக அது காணப்படும் நிகழ்வாக அந்த ராக்காலம் என்று அந்த இளையகுமாரனாக சாத்தான கிரியைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யோவான் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு பிரதி உத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இரளமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். என்று பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா என்று அந்த 12 மணி நேரம் பகல் என்றும் இரவு 12 மணி நேரம் என்றும் அவருடைய பரிசுத்தமான கிரியைகளையும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத அசுத்தமான கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் மூத்த குமாரனுடைய நிகழ்வுகளையும் இளைய குமாரனுடைய நிகழ்வுகளையும் நமக்கு வரையறுத்து காண்பிக்கிறார். ஆகவே தான் வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தில் நாம் மறுபடியும் வாசிக்கும் பொழுது, பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளை முடிய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன் என்று, வெண்மையான பரிசுத்தமான என்று அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக பகலை ஆளக்கூடியவராக அவர் காணப்படுகின்றார். மூத்த குமாரனாக அவர் மனுஷகுமாரனாக அவர் காணப்படுகின்றார் என்று பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் வாசிக்கும்போது, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்று, இந்த வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவானவரும் இயேசு கிறிஸ்துவானவரை சார்ந்தவர்களும் காணப்படுகின்றார்கள் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே வெண்மையான மேகத்தை உடைய மனுஷகுமாரன் என்று இயேசு கிறிஸ்துவானவரை வெளிப்படுத்துகின்றது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்று, மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பகல ஆளக்கூடியவர், வெண்மையுமாய் அந்த கிரியைகளை அவர் பிதாவுடைய சித்தத்தை பரிசுத்தமாய் நிறைவேற்றக்கூடிய அவர் இருக்கிறபடியால், ஆகவே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையும் அவருடைய சிங்காசனமும் அவருடைய சித்தமும் இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக நிறைவேறும் தன்மை உள்ளதாகவும், பிதாவினுடைய அன்பும் பிரியமும் இந்த மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் இருக்கும்படியாக காணப்படுகின்றது என்று பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே தான் வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, அந்த வெள்ளை குதிரைகளில் ஏறி இயேசு கிறிஸ்துவானவருக்கு பின் சென்றவர்களாக அவர் எவ்வாறாக பரிசுத்தமான காரியங்களை நிறைவேற்றினாரோ, பரிசுத்தத்திற்காக நீதிக்காக அவர் வாழுகிறாரோ, அவரை சார்ந்த ஜனங்களும் பரிசுத்தத்திற்காகவும் நீதிக்காகவும் அவருடைய பின்னே செல்லுகிறவர்களாக, வெள்ளை குதிரையின் மேல் செல்லுகிறவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று, அந்த உலகத்திலே இளைய குமாரனாகிய சாத்தான் இருளை விதைக்கிறவனாக, இருளை வெளிப்படுத்துகிறவனாக, அந்த கிரியிலே நடப்பிக்கிறவனாக அவன் காணப்படுகின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரும் அவரை சார்ந்தவர்களும் அந்த இருள் பற்றி கொள்ளாதவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்று, ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது
என்று நாம் ஒளியின் பிள்ளைகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, இயேசு ஒளியாய் இந்த உலகத்திற்கு எவ்வாறாக காணப்படுகின்றாரோ அவரை சார்ந்தவரும் ஒளியாய் காணப்படுகின்றார்கள் என்று பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இன்னும் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார் என்று ஒளியை குறித்தும் இருளை குறித்தும் இங்கே வகையறுத்து கர்த்தருடைய வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே மனுஷகுமாரன் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலகத் தோற்றம் முதல் மறைப்பொருள் ஆனவளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் கலைகளை பற்றி ஓமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதி உத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தில் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இங்கே அந்த 2 குமாரருடைய வருஷகுமாரர்கள், அதாவது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று சொல்லுவனுமாக இந்த மனுஷனுடைய கிரியைகளிலே மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானுடைய கிரியைகளும் பிசாசனுடைய கிரியைகளும் இரண்டுமே கிரியை செய்யும்படியாக இந்த உலகத்திலே காணப்படுகின்றது என்பதை இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்திலே இது காணப்படுகின்றது. அடுத்தபடியாக பூமியின் திராட்சை பழங்கள், வெளிப்படுத்திய விசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான் என்று பூமியின் திராட்சை பழங்களானது கோபாக்கினையிலே அது அறுத்து கர்த்தருடைய கோபாக்கினைக்கு உள்ளாகும்படியாக காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது,
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எல்லை எண்ணாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று இங்கே பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அதாவது கர்த்தருக்குரியவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தையானது தேவ வசனமாகிய பட்டயமானது இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்திலிருந்து அது 7 சிங்காசனுடைய அந்த முடிவு வரை இந்த திராட்சை பழமான இந்த கர்த்தருடைய வார்த்தையானது இது இயேசு கிறிஸ்துவானுடைய அந்த பிதாவினுடைய உபதேசத்தை உண்மையாக இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகின்ற அந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் அதை சரியாய் பின்பற்றாதபடி, அந்த திராட்சை தோட்டக்காரருடைய வார்த்தைகளை சரியாய் பின்பற்றாதபடி எவ்வாறாக அதை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த உபதேசத்தையும் அந்த கிரியைகளையும் சீர்படுத்தி அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனங்களானவர்கள் அவருக்கு எதிராக இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருக்கு எதிரான வார்த்தையை நீங்கள் பேசுகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் ஆகிய பிதாவாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு விரோதமாக மூர்க்கம் வெறி கொண்டவர்களாய் அந்த வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் காணப்பட்டார்கள். ஆகவே அந்த திராட்சை கொலைகளானது அது இயேசு கிறிஸ்துவானுடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி அவருக்கு எதிராக அந்த பிதாவினுடைய வார்த்தையே அவருக்கு எதிராக செயல்பட்டதாக, அந்த கிரிகள் செயல்பட்டதாக காணப்படுகின்றது என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று அந்த இயேசு கிறிஸ்துவானுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத பிதாவுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகின்ற அந்த வேதப்பாரர்களை பரிசேயர்களையும் கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தைகளை உரைக்கிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனுடைய அந்த வார்த்தைகளை
அவனிடத்தில் சத்தியம் இல்லாதபடியினால் நீங்களும் சத்தியம் இல்லாதபடியினால் அந்த வார்த்தைகளை புரட்டுகிறவர்களாக, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தெரியாதவர்களாக காணப்படுகின்றார்கள் என்று அந்த தோட்டக்காரரான பிதாவாகிய தேவனுடைய அந்த திராட்சை செடியினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அவர்கள் பின்பற்றாதபடி அதை மாறுபாடான கிரைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறபடியால் அது அந்த தீர்க்கதரிசிகளையும் தன்னுடைய குமாரனையும் கொலை செய்வதற்கு ஏதுவான அந்த திராட்சை குலைகளானது கிரிகளானது வெளிப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மத்திய 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டி கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தில் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையை அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார்கள் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணிடபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள் என்று இந்த கர்த்தருக்கு பழைய ஏற்பாட்டிலும் சரி மற்றும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் சரியாக பின்பற்றாத வேத புரட்டர்கள், வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள் காணப்பட்டதினால்தான் பரிசுத்தமான நியாயமாய் கர்த்தருக்குள் நடந்த தீர்க்கதரிசிகளையும் மற்றும் நியாயாதிபதிகளையும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவரையும் அந்த கொலைக்கு ஏதுவாக இந்த காரியமானது, அந்த திராட்சை குலையலானது காணப்பட்டது என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மத்திய 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, மாயக்காரராகிய வேத பாரகரே, ஐயோ, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடு நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்து கொள்வீர்கள்? ஆகையா இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன்.
அவர்களே சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களிலே வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த கர்த்தருடைய அந்த திராட்சை குலைகளானது, திராட்சை தோட்டக்காரராகிய பிதாவினுடைய அந்த வார்த்தையானது, அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த வார்த்தைகளையும் மற்றும் அந்த தீர்க்கதரிசி வார்த்தைகளையும் இவர்கள் அந்த வார்த்தைகளை புரட்டுகிறவர்களாக, அது சரியாக பின்பற்றாதவர்களாக இந்த திராட்சை குலைகள் காணப்படினால்தான் அது கர்த்தருடைய கோபாக்கிய என்னும் ஆலையிலே போடப்படுகிறதாக அது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே கர்த்தருக்குரியவர்களே, இன்னும் இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியத்தில் காணப்படுகின்ற இந்த கிரிகளை கொடுத்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். தொடர்ந்து இந்த 7 சிங்காசனையிலே இந்த கிரிகள் அடிப்படையாகத்தான் கர்த்தரை சார்ந்தவருடைய கிரியைகளும் அதற்கு எதிரான சாத்தானுடைய கிரியைகளும் இவ்வாறாக இந்த மனுஷகுமாரர்கள் பூமியின் திராட்சை பழங்கள், கிரீடம் அணிந்த ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் மற்றும் நியாய தீர்ப்புக்கு உரியவர்கள் மற்றும் இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மற்றும் சிறைப்பட்டவருடைய விடுதலை கொடுக்கக்கூடியவர்கள் அவருடைய கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திற்கு பூமியின் விளைவு என்று நம்மை குறித்து கர்த்தருடைய வார்த்தையானது சொல்லுகின்றது. அந்த விளைவு அவருடைய இயேசு கிறிஸ்துவானுடைய சிங்காசனத்திலே, பிதாவுடைய சிங்காசனத்திலே அவர் அமர்ந்து எவ்வாறாக அந்த சிங்காசனத்தின் இடத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டாரோ அதில் போல அந்த பூமியின் விளைவு நாம் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவானவரை பின்பற்றுகின்ற நாமும் அவர் இருக்கின்ற இடத்திலே நாமும் கொண்டு செல்லும்படியாக கிரியையிலானது காணப்படுகின்றது என்பதை தொடர்ந்து அடுத்த வேத பகுதியிலே இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவான ஊழியத்தில் காணப்பட்ட இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் அடிப்படையாக நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.